டிவிகே ஹையர் எஜுகேஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் லாஸ்ட் கவுன்சிலிங், அதாவது என்னென்னா எஸ்சிஏ டு எஸ்சி கன்வர்ஷன் கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரை மெயினாக யாருக்கு அப்படின்னா எஸ்சி மாணவர்கள் மட்டும் இதில் கலந்துக்கலாம். இவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். யாரெல்லாம் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 ஆர் சப்ளிமெண்ட்ரியில் சீட்டு கிடைக்காமலோ அல்லது சீட்டு கிடைச்சிட்டு காலேஜ் பிடிக்காமல் பிரான்ச் பிடிக்காமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி கேண்டிடேட் ஒன்லி இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஸோ இதற்கான ஷெடியூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு மார்னிங் 25/8/2025 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு நாள் தான் டைம் தராங்க. 7 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கணும். 25ஆந்தேதிக்குள்ளே உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 26/8/2025 10 மணிக்கு காலையில் ஓப்பன் ஆயிரும். அது கன்ஃபர்மேஷன் பண்ணக்கு டைம் என்ன தராங்கன்னா, அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 26/8/2025 7 மணிக்குள்ளே நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 27/8/2025 காலையில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கான சப்மிஷன் டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் அதாவது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களோ அவங்க உங்களுடைய லாகின், ஸோ இதற்கு நீங்கள் தனியாக எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட், ரவுண்டு 3 சப்ளிமெண்ட்ரிக்கு அப்ளை பண்ணி அந்த லாகின் ஐடி வச்சுருப்பீங்கல்ல, அந்த லாகின்லேயே போகும்போது உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கம்பல்ஷன் கிடையாது. ஆல்ரெடியாக ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே எடுத்துக்கோங்க. சில பேர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எஸ்சி மாணவர்கள் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, யாரெல்லாம் இந்த எஸ்சிஏ கவுன்சிலிங் எப்படி ஃபேஸ் பண்ண தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய நம்பர் தரேன். நீங்கள் டைரெக்டாக என்னை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.